பஸ்ஸுக்கு தனி கிரேஸ் இருக்குது. ஏன்னா மிட் நைட்டில் நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோன்னா இப்போது பாருங்கள், அந்த ரூட்டில் குறைஞ்சபட்சம் நைட்டு வந்து ஒரு 5 பஸ்ஸு மட்டும்தான் போகும். மித்தபடி எந்த வண்டியுமே போகாது. ஃபாரஸ்ட் வண்டி வேணால் போகும். ரைஸ் கரெக்டாக வந்தாச்சு. நம்ம இப்போது செக் போஸ்ட் தான் லாரி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே அலோடு கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ரைடு என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பணியை கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு மொத்த பேரும் சொல்ல விரும்புகிறேன். ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு வேறு லெவலான ஒரு ட்ராவல் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில். ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. நிறைய யூடியூபர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம யூடியூப் வீடியோ எடுத்தாலுமே நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதுக்காக என்னடா ஸ்பெஷல் சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆல்ரெடி இன்ட்ரோ சொல்லியிருப்பேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். அந்த ஃபாரஸ்ட்டில் நைட்டு 9 மணிக்கு மேலே யாருக்குமே அலோடு கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 5-6 பஸ்ஸுங்க மட்டும்தான் அலோடு. மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நைட்டு 9 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுவும் 6 o'clock பைக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 9 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பஸ்ஸு, லாரி இது மட்டும் தான் போயிட்டு இருக்கும். ஆஃப்டர் 9 o'clock ஒரு பஸ்ஸு கூட போகாது நண்பர்களே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். நீங்கள் எவ்வளோ சஃபாரி நீங்கள் போயிருப்பீங்க, ஆனால் என்னை பொறுத்து இதுவே ஒரு சஃபாரி தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு 45 கிலோமீட்டர் அந்த டைமில் வந்து யாருமே போக மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க அந்த பஸ்லனா. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நிறைய பேர் அங்கே நிறைய விலங்குகளை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன மாட்ட போகுதுன்னு நீங்கள் தெரியல. ஸோ மறக்காம வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன். எப்படி போனோம், எப்படி புக் பண்ணோன்றதை எல்லாமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வேறு லெவலாக இருக்கும், போது த்ரில்லாக இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா பஸ்ஸையும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அது எனக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே. இங்கே தான் டிப்போ போல். இங்கே வந்து அப்படியே டிப்போக்குள்ளே போயிடும் போல் பஸ்லாம் எல்லோரும். நமக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வரும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அங்கே வந்து பெங்களூர் பஸ் நிற்குதா பாருங்கள். அங்கே பெங்களூர் பஸ் நிற்குதா, அதுக்கு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு பஸ் நிற்கும். தமிழ்நாடு பஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஒன்று இருக்குது. பெங்களூர் பஸ் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஒன்று, 10:31 ஒன்று இருக்குது. ரெண்டு பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா பந்திப்பூர் வழியாக தான் போகும். நீங்கள் வந்து பஸ்ஸு புக் பண்ணோன்னா நீங்கள் வந்து மைசூர்னு புக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பெங்களூர் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிக்கெட் காட்டும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமிங் காட்டாது. ரொம்ப லாங் போகிறதுனால எல்லோரும் பெங்களூர் டிக்கெட் தான் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெங்களூர் புக் பண்ணிட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்கு நானுமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நண்பர்களே. கைஸ், ஆல்ரெடி வந்து வீடியோ எடுத்துட்டுருக்காங்க நம்மள மாதிரி யூடியூபரு. ஸோ வந்து பார்ப்போம் நம்ம. கைஸ், பஸ்ஸு வந்து சரியான கூட்டம். இந்த ஃப்ரண்ட் சீட்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் செம்ம கஷ்டப்பட்டோம். இங்கண்ணா ஸோ பஸ்ஸு வந்து சரியான ரஷ். பஸ் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுற அந்த ட்ராவலுக்கு நாங்கள் ஐக்கியம் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வியூவிலேருந்து நான் காட்ட போகிறேன். வேறு லெவல் பாருங்கள். மணிக்கு ஒன்று, 10:31 ஒன்று. நம்ம பஸ்ஸு வந்து 10 மணிக்கு எடுத்துருவாங்க நம்ம பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து அவ்வளோ டிமாண்டு. நீங்கள் வர்றதுனா முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த 2 ஃப்ரண்ட்டு சீட்டுக்கு வந்து அவ்வளோ டிமாண்டு. நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா
அங்கே வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்காரு பாருங்க, ட்ரைபாட்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் டிக்கெட்டு. பட் இந்த 2 பஸ்ஸில் போனீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ஆகுது. ஸோ அதனால் எதுக்கு ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் தானே, 7லேருந்து 8 மணி நேரம்குள்ளே தான் ட்ராவலு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது பார்க்கலாம், அந்த ஃபாரஸ்ட் ரூட் போகிறப்போ மேபி ஆஃப் அன் ஹவர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போ. கூடலூர் வந்து 2.5 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து கூடலூர் போகிறதுக்கு. ஸோ கூடலூர் போயிட்டு அங்கே ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம் ஃபாரஸ்ட்டு உள்ளே. ஸோ இப்போ ஆடியோ வந்து கேட்காது, நீங்கள் பாருங்கள் அப்படியே. நம்ம லெஃப்டில் போயிடுவோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ரூட் பிளாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கல்லட்டி ரோடு. நைட்டில் வந்து யாருக்கும் அலோடு கிடையாது, ஒன்லி லோக்கல் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் அந்த ரோடு அலோடு. எதுக்காகனா நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஏன்னா ரோடு ரொம்ப ரொம்ப பிளைண்டாக இருக்கும், ரொம்ப வளையும் அது ரோடு. ஸோ அதனால் இந்த வேலிக்கு இருக்கானா. ஆஹா கைஸ், இப்போ அவர் காட்டினார் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேலே அங்கேயே உட்காந்துச்சான். ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புலாம் யாருக்கும் கிடைக்காது. அதான் சொல்கிறேனே, லக்கு தான் கைஸ். இன்றைக்கே நம்ம போகிறோம், நிறைய ஆசையோடு போகிறோம். நமக்கு பார்க்கலாம் லக்கு கிடைக்குதா இல்லை என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வியூவை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒன்று பாட்டு மட்டும்தான் ஓத்து, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. கைஸ் கூடலூர் வந்தாச்சு நம்ம போவோம். கைஸ் கூடலூர்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்து தொரப்பள்ளி செக் போஸ்ட் போயிடுவோமா. அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சம்பவம் நடக்க போகுது. ஸோ மைக் வந்து அந்த ஃபால்ட் ஆகிடுச்சு கைஸ், அதனால் இப்போ போட முடியல. நாளைக்கு தான் நான் செக் பண்ணணும். இல்லாமல் பாட்டு வர போயினுதா ரொம்ப கஷ்டம் கைஸ். கரெக்டாக வந்தாச்சு நம்ம இப்போ செக் போஸ்ட். அங்கே செக் போஸ்ட் தான் லாரி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே அலோடு கிடையாதுங்க. ஸோ நம்ம மட்டும்தான் போக போகிறோம் இந்த ஃபாரஸ்ட்டு. நைட்டு ஏன்னா ஒரு வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்களா பாருங்கள், எந்த வண்டியும் வந்தது கிடையாது. இப்போ போயிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு, க்ளோஸ் பண்ணாலும் இப்போ போயிட்டு சைன் போட்டு வருவாருங்க. இப்போது அப்படிங்களா. பார்க்கலாண்ணா எங்கள் லக்கு எப்படி இருக்குன்னு. ஆமா ஐயோ
பார்த்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? ஆமாம், எப்படி மஸ்கவுட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து மார்னிங் யானைக்கெலாம் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. ஆனால் மார்னிங்கில் வாங்க. ஸோ ரைட் சைடில் போனால் மஸ்னகுடி அந்த பக்கம். by TF Car. ஸோ இங்கே வந்து ஒரு கையெழுத்து போட்டு அப்புறம் இங்கேருந்து போக போகிறோம் நம்ம. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க.
இங்கே போயிட்டு இப்போ செக் போஸ்ட் இப்போலாம் 30 யானை 40 யானை 50 யானைலாம் நிற்குமா. நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 யானை மட்டும்தான் இருந்தது. 10 15 20 யானை பார்த்துருப்போம். பட் கேப்சர் வந்து அந்த அளவுக்கு ஆகலை. ஏன்னா அவர் வந்து டிரைவர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தார். நிறைய கிளிப்ஸை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பட் நம்ம லக்குக்கு ஓரளவுக்கு பார்த்தோம். பட் ஓகே, நீங்கள் இதே ரூட்டில் நீங்கள் அப்பப்போ வந்திருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து டைகர் வந்து ஸ்பாட் பண்ணுவீங்க. டைகர் ஸ்பாட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் அது. ஸோ ரொம்ப ரேர் அது. ஸோ நமக்கு இன்றைக்கி இவள் தான் நம்மளுக்கு லக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பராக அமைஞ்சது கைஸ். அவள் தான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் போனால் கேஎஸ்ஆர்டிசியில் வந்து 2 பஸ் இருக்குது. தமிழ்நாடு பஸ்ஸில் ஒன்று இருக்குது. அவங்க தமிழ்நாடு இதுலேருந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா TNSCTC இருக்கும். அதில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்நாடகா வண்டி பார்த்தீங்கன்னா KSRTC பஸ் இருக்கும். KSRTC பஸ் ஆப் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் போங்க. ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து போனீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்லேயே புக் பண்ணுங்கள். அந்த சீட்டுக்கு வந்து டிமாண்டு. சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். பார்க்கலாம். வாரத்துக்கு 2 இல்லை 3 வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. இதே மாதிரி ஆனால் பிளேஸு நல்லா ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.